21, 22, 23 பேட்சா அண்ட் ஆல்சோ காக்னிசென்ட்ல உங்களுக்கு பிளேஸ் ஆகிறது உங்களோட ரொம்ப ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. பிகாஸ் அவங்க ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க, கஸ்டமர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். அந்த ஜாப் பத்தி கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தி நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. Hey everyone, I am Ramya. I am working as a software engineer at Top Tech company. So 3 கிராஜுவேட் அதாவது 21, 22, 23க்கு வந்து காக்னிசென்ட் வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பல்க் ஹைரிங் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் கேம்பஸ் அப்போ நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நான் அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க வந்து போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுன்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் பாருங்க. யூ வில் கெட் அ வெரி குட் ஐடியா அபவுட் த இன்டர்வியூ ப்ராசஸ், எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கு, என்ன ரவுண்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த ஜாப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பற்றி தான். ஸோ வாட் இஸ் தட் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன், என்ன பண்ணுவாங்க அந்த ஜாப் பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளைண்ட்டோட ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் அந்த ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட கம்ப்ளீட் ரோல். ஓகே, இதோட சிடிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,52,000 வந்து பெர் ஆனம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் இது போகும்போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இதோட பேக்கேஜ் வந்து இதுதான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் மேபி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்ன லொக்கேஷன்லலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கல்கட்டா அண்ட் பெங்களூரில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகும்போது அவங்களோட எந்த லொக்கேஷனுக்கு அவங்க தேவையோ அந்த லொக்கேஷன் நீங்கள் போகிறதா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் கண்டிப்பாக. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 2021, 22, 23 கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து எந்த டிகிரியாக வேணா இருக்கலாம், பிஇ, பிஎஸ்சி ஆர் பிசிஏ எந்த டிகிரியாக வேணா இருக்கலாம். நீங்கள் எனி கிராஜுவேட் கேன் அப்ளை. ஸோ ஜாப் பற்றி சொல்லியாச்சு, சிடிசி சொல்லியாச்சு அண்ட் ஆல்சோ நம்ம வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ எல்லா கம்பெனிலும் கேட்குற மாதிரி தான் டாப் கம்பெனியில் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக நடக்கும். ஓகே, ஸோ அப்படி நடக்கும்பொழுது அவங்க உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேன் கார்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஷுட் பி சேம், மிஸ் மேட்ச் இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுக்கு பேன் கார்டு இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க, இட் இஸ் மஸ்ட். ஏன்னா அவங்க வந்து இந்த பேன் கார்டு இல்லாமல் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேன் கார்டு இஸ் வெரி மஸ்ட். நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம், இன்னும் அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட நேம்ஸ் அது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஷுட் பி சேம். ஸோ என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆப்டிடியூட் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், ப்ளீஸ் அதை மறக்காம பாருங்க. ஸோ அதை என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்ன மாதிரி டைப்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் டைப்ஸாக இருக்கும், செகண்ட் வந்து உங்களுக்கு வெர்பல் பேஸ்டாக இருக்கும், தேர்ட் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் பேஸ்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவான்டிடேட்டிவ் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் லைக் ஏஜ், ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் லாகரிதம்ஸ், இந்த மாதிரி ஸ்பீட் பற்றி கேட்கறது, வெலாசிட்டி இந்த மாதிரி கேட்கறது கொஞ்சம் சிம்பிளாக கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த செகண்ட் வந்து வேர்பல் அப்படின்றது வந்து ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எரர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பேசேஜ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் இந்த பேசேஜ் ரீட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஆப்டிடியூட். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கல் பேஸில் இருக்கும், ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட அவுட்புட் எழுதுற மாதிரி இருக்கும், அதில் எரர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து ஒரு 90 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் ஒரு அந்த டைமிங் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ அந்த ஹார்ட் லெவல் பொறுத்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரி பண்ண தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதுவே 26ஓட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ சீக்கிரமாக அதை அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி பண்ணல அப்படின்னா நீங்கள் இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட், செகண்ட் ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய டெக்னாலஜி சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பற்றி பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். பட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட் கூட பேசுறதுக்கு எந்த லாங்குவேஜில் பேசுவீங்க, அவங்களுக்கு இப்போ நம்ம தமிழ் பேசலாம். ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரியலனா நமக்கு வந்து ஆப்வியஸாக இங்கிலீஷ் இதுதான் வந்து பிரைமரி லாங்குவேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நல்லா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ளாலெஸ் கம்யூனிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக நீங்கள் சொல்லணும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ இதோட முடிஞ்சிடும். தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ சேம். அவங்க வந்து கம்யூனிகேஷன் செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் கம்யூனிகேஷன் ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேம் பற்றி, உங்களோட எங்கேருந்து வரீங்க, அண்ட் ஆல்சோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஸ்கில்ஸ் என்ன,
ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 3 பேஸ்ட் ரவுண்டு. ஸோ 3மே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்னென்ன சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இட் மேபி டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் யூ ஹாவ் டு ஒர்க் தட். பிகாஸ் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, யூஎஸ் கிளைண்ட் ஆர் வந்து யூகே கிளைண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, டைமிங் டிஃபர் ஆகும். ஸோ அவங்களோட டைமிங்க்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து டைமிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 5 நாளும் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பிக் அண்ட் ட்ராப் வந்து உங்களுக்கு கேபில் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் நாட் மேட்டர். அவங்க வந்து உங்களுக்கு அது ப்ரொவைடும் பண்ணிடுவாங்க. டாப் பர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷனும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணுங்க. December 26 க்ளோஸ் ஆகுது. என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக வேணும். பிகாஸ் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் பற்றி உங்களுக்கு என்னென்ன படிக்கணுன்றது வேணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் அவுட். Cognizant வந்து ஒரு டாப் கம்பெனி, இது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. நிறைய பேர் ட்ரீமாக இருக்குது ஒர்க் பண்ணுன்றது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து அவங்க ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் படிக்கலன்றது கவலைப்பட தேவையே இல்லை. அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி டபுள் ஷீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் டசன்ட் மேட்டர், ப்ளீஸ் அப்ளை. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க என்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு எங்கேயுமே நீங்கள் வந்து மணி கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் வந்து கீழே கொடுத்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டேரெக்டாக சூப்பர் செட்டப்ன்ற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் காக்னிசன்ட்டோட கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கான ரோல் பற்றி நான் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கும் நீங்கள் வந்து டெக் வித் ரம்யா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். Till then, bye bye.